الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من عادى لي وليا فقد آذنته بالحرب. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளின் பெயர் பட்டியலில் மிக முக்கியமான ஒரு பெயர்தான் சென்ற வார ஹுதுபாவிலே நாங்கள் பார்த்தோம், அபரார்கள். ஒரு மனிதன் சுவர்க்கவாதியாக இருந்தால் அவன் அபராராக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அபராருக்கு இன்னொரு பெயர் தான் முகர்ரப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே முகர்ரபீன்கள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். இந்த அபரார், இந்த முகர்ரப், இந்த தன்மையெல்லாம் மரணத்துக்கு முன்னால் ஆகிக் கொள்வதே தவிர மரணத்துக்கு பிறகு அதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. நான் அபராராக மாற வேண்டும், நான் முகர்ரபாக மாற வேண்டும் என்று முதலாவது எங்களுக்கு சிந்தனை இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம்கள், நாங்கள் மரணத்தை நம்பியவர்கள், அதே சமயம் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவோம் என்பதையும் நம்பியவர்கள். மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படும் பொழுது
உயர் அந்தஸ்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் சகோதர சகோதரிகளே அபரார்களாக வாழ வேண்டும் அல்லது முகர்ரபுகளாக வாழ வேண்டும். இந்த முகர்ரப் என்பவர்கள் யார்? சென்ற வாரம் அபரார்களை பற்றி பார்த்தோம். நாம் அபரார்கள் என்பவர்கள் யார்? முகர்ரப் என்ற பெயரே அழகான பெயர். முகர்ரப் என்றால் என்ன கருத்து தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். எங்களுடைய காலத்தில் சொல்லுவார்கள் அவுலியாக்கள் என்று. அவுலியாக்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இதற்கு சரியான பெயர் முகர்ரப். குர்ஆன் இந்த பெயரை ஏன் சொல்லியிருக்கின்றது என்றால், கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, முற்காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவை நெருங்கியவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த முகர்ரபுகளாகத்தான் வாழ்ந்தார்கள். எங்களுடைய காலத்தில் வாழ முடியாதா? முடியும். ஆனால் அவர்களோடு சேர வேண்டும். தமிழிலே சொல்வதை போல பூவோடு சேர்ந்த நாறு தான் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்க தொடங்கும். நல்லடியார்களோடு சென்ற நாய்க்கு கூட மதிப்பு சூரா கஹ்ஃபிலே. சூரா கஹ்ஃப் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவிலே அல்லாஹ் ஒரு நாயை பற்றி சொல்கிறார். குர்ஆனிலே நாயை பற்றி சொன்ன சூறாக்களில் ஒன்றுதான் சூரா கஹ்ஃப். ஏன் அந்த நாய்க்கு கண்ணியம் என்றால் நல்லவர்களோடு இருந்தது. கண்ணியமிக்க சகோதரர்கள், எப்பொழுதுமே நான் யாரோடு பழக வேண்டும், நான் யாரோடு சேர வேண்டும், நான் யாரோடு இருக்க வேண்டும், எனது கூட்டாளிமார் யார், எனது நண்பர்கள் யார், எனது மனைவி யார், எனது பிள்ளைகள் யார், இதை நான் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் மோசமானவர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுத்து விட்டு நான் எப்படி முகர்ரபாக மாறுவது, நான் எப்படி அபராராக மாறுவது? சகோதரர்களே, மனைவியுடைய விடயத்திலே தலாக் என்ற ஒன்று இருக்குது என்றால் நண்பர்களுடைய விடயத்தில் கிடையாதா? மனைவி உங்களுக்கு சரி வரவில்லை என்றால் ஏன் இஸ்லாம் தலாக்கை வைத்திருக்கிறது? ஏன் இஸ்லாம் தலாக்கை வைத்திருக்கிறது? உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் வாழ முடியாதா? அந்த மனைவியை தலாக் கொடுப்பதற்குத்தான் இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஏனென்றால் அந்த மனைவியை விட்டு பிரிய வேண்டும். சகோதரர்களே, நண்பர்களும் அவ்வாறுதான். நண்பர்களால் எனக்கு சொர்க்கம் நுழைய முடியுமா? நான் அபராராக மாற முடியுமா? நான் முகர்ரபாக மாற முடியுமா? நண்பர்கள் அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய நண்பர்களால எனக்கு ஆகிரத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது. கியாமத்துடைய நாளையில ஆகப்பெரிய விரோதி யார் தெரியுமா? கூட்டாளிமார். எந்த கூட்டாளிமார்? தக்வா இல்லாத கூட்டாளிமார். எந்த நண்பனால எங்களுக்கு மார்க்கம் இல்லையோ அந்த நண்பர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, முகர்ரப் என்பவர்கள் யார்? அப்ப உலகத்துல நாங்க தேடும். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தா மருமகன் தேடுறோமா இல்லையா? தேடும். அது 20 வயசுல போய் தேடுறதல்ல. மகளுக்கு 20 வயதானதுக்கு பிறகு மருமகன் தேடுறதல்ல. மகள் குமராக மாறினதிலிருந்து தேடத் தொடங்கும். அப்பதான் சரியான மாப்பிள்ளை கிடைக்கும். சரியான மாப்பிள்ளை கிடைக்கும். அப்பதான் மகனுக்கு ஒரு பெண் தேடணுமாக இருந்தா 25 வயதுல மகனுக்கு பெண் தேடுறது இல்லை. மகனுக்கு பெண் தேடணும் எப்ப? மகன் பருவ வயது அடைந்து
ஓதிட்டார், தொழில் கிடைச்சிட்டு பெண்ணை தேட வேண்டியதுதான். ஏன் தேடணும் என்று இருக்குது சகோதரர்களே? நல்ல குடும்பம், நல்ல மார்க்கம், அபரார், முகர்ரம், இவர்களுக்குள்ள போய் சேர்ந்துரும். இல்லண்டா சகோதரர்களே, உலகமும் நஷ்டமாக மாறிவிடும், ஆகரவும் நஷ்டமாக மாறும். இந்த முகர்ரம் என்பவர்கள் யார்? முதலாவது, இவர்களை அல்லாஹ் நபிமார்கள் எல்லாம் முகர்ரபுகள் தான். நபிமார்கள் அந்த அந்தஸ்துக்கு செல்ல முடியாது எங்களுக்கு. இரண்டாவது சித்தீகீன்கள், உண்மையாளர்கள், முகர்ரபுகள். மூன்றாவது ஷுஹதாக்கள், அல்லாஹ்வுக்காக பெருமதியான உயிரை கொடுக்கிறாங்களே இவங்கெல்லாம் முகர்ரம். நான்காவது சாலிஹீன்கள், நல்லவர்கள், எந்த ஃபர்தையும் விடாதவர்கள், எந்த ஹராத்தையும் செய்யாதவர்கள். மிக முக்கியம் இல்லை. முகர்ரப் என்று நீ எங்க தேட போறீங்க? உதாரணமா தொழுக, 5 நேர தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில முன்சஃப்ல அவ்வள் தக்பீர்ல தொழுவாங்க. தேடி பிடி இருக்கிறாங்களா? இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு வக்து தொழுக தவறு இருக்காது. ஒரு வக்து தொழுக பள்ளியில தவறு இருக்காது. பள்ளியில தொழுது இருப்பாங்க. ரெண்டாவது, மூன்றாவது முன்சஃப்ல தொழுது இருப்பாங்க. நான்காவது அவ்வள் தக்பீர்ல, இமாம் தக்பீர் கட்டும் பொழுதே தக்பீர். இது தொழுகையில. சுன்னத்தான தொழுகையில தஹஜ்ஜத் தவறாது, லுஹா தவறாது, வித்ர் தவறாது. ஃபர்லான ஜகாத் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுத்துருவாங்க, முகர்ரம். சுன்னத்தான ஜகாத் சதகாக்கள் கொடுத்துருவாங்க. எத்தனை ஆயிரம் உதாரணம் இருக்கு சகோதரர்களே. நோன்பு, ஃபர்லான நோன்பு தவறாது. சுன்னத்தான நோன்புகள் திங்கள், வியாழன், ஐயாமுல் பீதுடைய நோன்புகள் பிடிப்பாங்க. தேடும். ஆக முக்கியம் என்னன்னா இந்த முகர்ரபுகளை தேடி கண்டுபிடிச்சு பழகும். ஏன்னா இந்த குடும்பத்தை நான் அப்படி மாற்றோடும் சகோதரர்களே, என் பிள்ளைகளை மாற்றோடும். சொர்க்கம் போற ஆசை இருந்தா அவ்வளவுதான். சொர்க்கம் போற ஆசை இருந்தால் மாற்றம் இல்ல. நான் 60 வயதுக்கு பிறகுதான் முகர்ரபாக மாற போறேன், அது வரைக்கும் செய்யற பாவம் எல்லாம் செய்ய போறேன். 60 வயசுல வயசாலியாகி சகோதரர்களே திடீரென்று மரணித்தார். திடீரென்று மரணித்தார். நேற்று ஒருவர், அவரோட குடும்பம் எல்லாம் வெளிநாடுகள்ல, அப்படியே மால்டிவ்ஸ்ல ரான்சிட்ல பிளைட் இறங்கும் பொழுது அப்படியே தூங்கிட்டார். எழுப்பாட்டினா எழும்புறாரு இல்லை. அப்படி உடனே மால்டிவ்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினா ஆள் மையத். ஸ்ரீலங்கால பிறந்து துபாயில பிள்ளைய பார்க்க போய் குடும்பம் எல்லாம் உலக நாடுகள்ல இன்றைக்கு மையத்தை மால்டிவ்ஸ் அடக்கி விட்டாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் சகோதரர்களே. முகர்ரபாக மாறும், அபராரா மாறும், இதுதான் தேவை. இல்லாட்டி வேற எந்த ஷைத்தானாக மாறினாலும் அல்லாஹ் பாதுகாக்க. எங்களுக்கு உலகத்துல ஆகப்பெரிய ஷைத்தான் தான் ஃபிரௌன். அத மாதிரி ஒரு ஷைத்தான் உலகத்துல வரல. ஏன்னா அவ்வளவு பெருமை. பெருமை எப்ப வரும்? ஆட்சி கையில இருந்தா. சிரியாவை ஆண்டானே பஷார், சிரியாவை ஆண்ட பஷாருக்கு ஹரத்துடைய இமாம் தனியூர் ஜும்மாவை ஓதினார். அப்ஷிர் பஷார் பி ஜஹன்னம். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால பஷார் உனக்கு ஜஹன்னம் தாண்டா கிடைக்கும். இப்ப அந்த இமாம் இமாமா இல்ல, ஹரத்துல இருந்து அவர் விளக்கப்பட்டு ஊர்ல போயிருக்கிறார். அவ்வளவு பெருமை. அவர் எழுதி வச்சிருந்தான், அல்லாஹ் விழுந்தாலும் பஷார் விழமாட்டார். சிலை வச்சிருந்தான் பஷார் தன்னை வாப்பாக்கு. என்ன நடந்துச்சு சிரியாவில்? இது எல்லாவற்றையும் விட கொடுங்கோலன் தான் ஃபிரௌன்.
ஃபிரௌன் இருக்கிறானே லேசானவன் அல்ல, அவ்வளவு பெரும் ஆட்சி கையில இருந்தா அப்படித்தான். ஆட்சி உண்டு, அரசாங்கத்தில் இருந்தா பாருங்க அவ்வளவு பெருமை வரும். ஃபிரௌனுடைய பெருமை உச்சகட்டத்தை அடைஞ்சார், பெருமை எல்லாமே இருந்தது. ஆனா இன்றைக்கு அவருக்கு என்ன நடக்குது தெரியுமா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், சூரா மூமின்ல என்ன சொல்லிட்டான் அல்லாஹ்? அன்னாரு யுஅரதூன அலைஹா குதுவன் வ அஷியா ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب. காலை மாலை நெருப்புல பிரட்டி எடுக்கிறார். மீன் சுடுவோமே, நாங்க பாபிக்கு போடுவோமே, இறைச்ச கோழி பாபிக்கு போடுவோமே, அந்த பாபிக்கு போடும் பொழுது பிரட்டுமா இல்லையா? சூடு பட்டிருக்குது, அங்கால காஞ்சிருக்குதா? இது மாதிரி அன்னாரு யுஅரதூன அலைஹா குதுவன் வ அஷியா. ஃபிரௌனுடைய கூட்டாளி ஹாமான் எல்லாரையும் அல்லாஹ் நெருப்புக்குள்ள பிரட்டி எடுக்கிறான் காலை மாலை. கியாமத்து வரைக்கும் நெருப்புல பிரட்டுவான். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். எங்க போச்சு பெருமை? எவ்வளவு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி பார்த்தாங்க, கேட்க எத்தனை பயான் பண்ணிருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு, ஹாமானுக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, முகர்ரப், இந்த முகர்ரபாக மாறுவதற்கு உள்ளத்துல முதலாவது நியத் வை. நான் இன்ஷா அல்லாஹ் என்ன நான் முகர்ரபாக ஆக்க போறேன். இன்னும் ரமலானுக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. இன்னும் ரமலானுக்கு என்ன அல்லாஹ்வை நெருங்கிறது முகர்ரப், அதான் நெருங்கி 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 அல்லாஹ் கிட்ட போறது. இப்ப எங்கள்கிட்ட $1 மில்லியன் இருக்கு. உதாரணமா $1 மில்லியன் எங்களோட வாகனம், எங்களோட வீடு, எங்களோட குடும்பம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நினைச்சதை செய்யணுமா இல்லாதா? கொண்ட விலங்குங்க, $1 மில்லியன் விட உங்களுக்கு ஆக லேசி என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட போற. அல்லாஹ் கிட்ட போனீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தருவோம். இதை எங்களுக்கு யாரும் படிச்சு தரல. உங்களுக்கு என்ன ஓடும்? அல்லாஹ்வே சொல்றான். புகாரில வர ஹதீஸ், அல்லாஹ் சொல்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்ற முகர்ரப் இருக்கிறான், என்ற கூட்டாளி வலி, யாராவது அவனை எதிர்த்தா அவனுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன் அல்லாஹ் சொல்றான். நெருங்கிட்டோமா இல்லையா? அல்லாஹ் கிட்ட அலோன். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலான் என்று கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா? ஸ்ரீலங்காட முக்காவாசி பள்ளியில பேர் முஹியத்தீன் தான். கொழும்புலேயும் முஹியத்தீன் பள்ளி, கண்டிலே முஹியத்தீன் பள்ளி, ஜஃப்னாலே முஹியத்தீன் பள்ளி, கல்முன பள்ளி முஹியத்தீன் தான், சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி, எல்லா பள்ளியும் முஹியத்தீன். எந்த முஹியத்தீன் வந்துச்சு? எப்படி இந்த முஹியத்தீன் பிரபல்யம் அடைஞ்சு? கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த முஹியத்தீன் எப்படி பிரபல்யம் அடைஞ்சு? இது முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஸ்ரீலங்காவுக்கு வரவும் இல்லை. இது கண்டி மன்னன் ஆளும் பொழுது முஹியத்தீன் என்ற ஒரு ஆலிம் இருந்தார் கண்டில. அந்த நேரம் கண்டி மகன், அந்த அவர் அரசனுடைய மகன் நோயாளி ஆயிட்டார். எல்லா மருந்தும் செஞ்சு பார்த்தாரு, சோமாவது இல்லை. அப்ப அந்த ஆலி முஹியத்தீனை கூப்பிட்டு வந்து, என் மகனுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யுங்க பொழுது நான் சொன்னனே, வலி அவுலியா முகர்ரபுடைய பெருமதி அதுதான். அவரு சூரா ஃபாத்திஹா போன்ற சூறாக்கள் ஓதினாரு, பிள்ளைக்கு சோமாயிடுச்சு. என் அல்லாஹ் கொடுப்பன்னு சொல்லி இருக்கிறார். முகர்ரபான சரி. இப்ப உடனே கண்டி மன்னன் ஸ்ரீலங்கால இருக்கிற முழு பள்ளிக்கு உத்தரவிட்டார். என்ன? எல்லா பள்ளியிட பேரையும் மாத்தணும் முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் வந்தது முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் முஹியத்தீன் பள்ளின்னு வந்த ஸ்ரீலங்காட முக்காவாசி பள்ளி வாசலுக்கு. கண்ணியமிக்க சகோதரர்கள், எங்களுக்கும் ஆகலாம். இல்ல எனக்கு நான் போல பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஆகலும். பாவம் செய்தவர் தான் ஃபுதைல் பின் இயாத். பாவத்துடைய உச்சகட்டம். நாங்க யாரும் கொள்ளை அடிக்கல. அதாவது ஃபுதைல் பின் இயாத் செஞ்சதே மங்கொல்ல, கொள்ளை அடிக்கிறதா தொழில். இரவையில வீடு வீடா இறங்குறது. ஆனா முகர்ரபாக மாறினார். மாறலாம் சகோதரர்களே, மாறலாம்.
கனடாவில் எவ்வளோ பேர் இருக்கிறார் அந்நிய மதத்திலிருந்து வந்து இன்றைக்கு முன்சப் தவறா. உள்ளத்துல உறுதி எடுக்கிறது தான் தேவை. நான் முகர்ரபா, மத்தவனை பார்க்கறது இல்லைன்னா நான் எப்படி முகர்ரபா மாறுறது? ஹராம் எல்லாத்தையும் விடுறது, ஹராம் எல்லாவற்றையும் விடுறது, ஃபர்த் எல்லாவற்றையும் நிரந்தரமா இருக்கிறது. அல்லாஹ் முகர்ரபா அல்லாஹ் ஆக்குவான். சரி, முகர்ரபா ஆயிட்டோம், என்ன அடையாளம்? அல்லாஹ் சொல்றான், இந்த ஃபர்லான சுன்னத்தான இபாதத்துகளால ஒமா தகர்ரப இலைய அபதி, என்ன நெருங்குவார். நெருங்கி நெருங்க நெருங்க என்ன நடக்கும் தெரியுமா? உதாரணமா எங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்டா, எங்கட மனைவி, எங்கட ஒரு பெண்ணை நெருங்கிட்டோம், முழு ரகசியம் சொல்லுவோமா இல்லையா? அவள்கிட்ட பேசுறது இன்பமாகுமா இல்லையா? மனிதன் தானே. ஒரு பெண்ணை விரும்பிட்டோம், அந்த பெண்ணிட்ட முழு இரகசியம் சொல்ல தொடங்கும். 3 மணித்தியாலம் பேசினாலும் கொஞ்சம் பேசினது போலன்றி. சகோதரர்களே, அல்லாஹ்விட நெருங்க 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 நடக்கும் இதுதான். நீங்க தொழ போதா போல இருக்கும் உங்களுக்கு, ஓத ஓத போதாது போல இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அல்லாஹ்வை நெருங்கிட்டீங்க நீங்க. அல்லாஹ் சொல்றான், நெருங்கி நான் என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது அடையாளம், குந்து ஸம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் காதாக நான் மாறி விடுவேன். அப்படின்னா அவனுடைய காதால எனக்கு விருப்பமானது மட்டும்தான் கேட்பான். அவன் காதால பாட்டு கேட்க மாட்டான், மியூசிக் கேட்க மாட்டான், ஏன்னா குர்ஆனை கேட்பான். என்ன முகர்ரபா ஆயிட்டான், அடையாளம். இரண்டாவது, வபஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறி விடுவேன். அல்லாஹ் சொல்றான், அவனோட கண்ணால ஹலாலானது மட்டும்தான் பார்ப்பான். இதான் முகர்ரம், இதான் அவுலியா. மூன்றாவது அடையாளம், வயதஹுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கரமாக நான் மாறி விடுவேன். அந்த கையால நல்லது மட்டும்தான் செய்வான். நான்காவது அடையாளம் சகோதரர்களே, வரிஜிலஹுல்லதி, அவன் நடக்கும் காலாக நான் மாறி விடுவேன். சரி, இந்த நாளும் கிடைச்சிட்டா 2 விடயம் அல்லாஹ் செய்வான் எங்களுக்கு. முதலாவது என்ன? வலையின் சஅலனி லஉஅதியன்ன, எதை கேட்டாலும் தருவோம். இந்த பாக்கியம் எங்க கிடைக்க போகுது சகோதரர்களே? எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் ஃபுதைல் பின் இயாத பத்தி, பெரிய மண்கொள்ளக்காரா. இவர் இபாதத் செஞ்சு செஞ்சு ஃபர்துகளை செய்து எந்த அளவுக்கு ஆயிட்டாரண்டா, கடைசி காலத்துல ஆபிதுல் ஹரமைன் என்று சொல்றவர். 6 மாதம் மக்கால, 6 மாதம் மதீனாவுல. எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்கி இருப்பார். இவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் தான் என்ன தெரியுமா? கேட்ட துவா கபூல் ஆயிடும். கேட்டா என்ன செஞ்சிடும்? இதெல்லாம் எங்களுக்கு தருவார் இன்ஷா அல்லாஹ். இவர் அந்த காலத்துல உள்ள அரசர்கள் எல்லாம் இவர் நெருங்க தொடங்கினார். ஏன்னா ஒரு ஆள துவா கபூல் ஆகுதுன்றா எல்லாரும் கிட்ட வாங்குவாங்க மெதுவா. ஆனா அவர் யாருக்கிட்டையும் வாய் திறக்க மாட்டார். ஏழ்மையில வாழ்றார் ஃபுதைல் பின் இயாத். என்ன துனியாவை கேட்க மாட்டாங்க. அடுத்த இன்னொன்று, என்ன ஆகிரத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, துனியாவை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இவங்களோட மனைவி இவர் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்வார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பூர்த்தியா சலாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வருவார் ஃபுதைல் பின் இயாத். இப்போ மனைவியும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பூர்த்தியா சலாம் சொல்லுவார். ஒரு நாள் ஃபுதைல் பின் இயாத் பூர்த்தியா சலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வாரார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டை பதில் ஷோர்ட் பதில் வலைக்கும் சலாம் அவ்வளவுதான் வருது, வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வருது இல்லை. ஃபுதைல் பின் இயாத் முகர்ரம் நேசர் விளங்கிட்டு வரைக்கும் யாரோ என்ற மனைவியோட ஈமான கெடுத்துட்டார். இவர் யா அல்லாஹ் என்ற மனைவியோட ஈமான கெடுத்தவருடைய கண்ணை குருடாக்கியா அல்லான்னு கேட்டார். ஏன் கேட்டார்டா, வீட்டுக்குள்ள வாழ்றவள் இவள், இவள்ற ஈமான் பழுதான பிள்ளட ஈமான் பழுதாய். பக்கத்து வீட்டுக்காரி குருடாயிட்டார். உடனே வலையின் சஅலனி லஉஅதியன்ன, எத்தனை 1000 ஆதாரம். என்னன்னு பார்த்தா நீண்ட சம்பவம். இவள் வந்து சொல்லியிருக்கிறாள் இவர் மனைவிடத்துல, உன்ன மாப்பிள்ள கணவர்
ஹலீஃபா அரசர்களோட பழக்கம், வாழ்றதுக்கு ஒழுங்கான வீடு ஒன்றை கேட்க சொல்ல உண்ட கணவனுக்கு. அந்த கோவத்தை வச்சுட்டு தான் ஒழுங்கா பதில் சொல்லல சலாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தருவான். வலையின் சஅலனி லஉஅதியன்னா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், என்ற முகர்ரம் பாதுகாவல் தேடினா பாதுகாத்துருவான். மூணாவது ஆக முக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஒரே ஒரு தடமாத்தம் என்ன, அவன் உயிர் எடுக்கும் பொழுது, முகர்ரபுடைய உயிர் எடுக்கும் பொழுது ஒரு தடமாத்தம். அல்லாஹ் சொல்ற, ஏன் தெரியுமா? அவன் மௌத்த வெறுக்கிறான், ஆனால் நான் அவனுக்கு கெடுதி நடக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். அவன் உலகத்துல வாழ்ந்தால் கெடுதி கிடைக்கும் அவனுக்கு, அதனால் அவன் உயிர் எடுக்க போறேன். ஆனா அவனுக்கு மௌத்தாகிற விருப்பம் இல்லை, அதனால தரத்துதி, எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல தடமாத்தம் என்று அல்லாஹ் சொல்ற. கண்ணியமிக்க சகோதரர்களே, இவன் தான் முகர்ரம். இந்த கூட்டத்தை தேடி கண்டுபிடிங்க சகோதரர்களே. உலகத்துல 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். 45 வருஷம் வாழ்ந்துட்டோம். இப்ப அடுத்த கட்டத்தை யோசிங்க, நான் எப்படி முகர்ரமா மாறுறது? ஏன் சகோதரர்களே, குர்ஆன்ல முகர்ரமுடைய சக்கராத் தான் ஸ்பெஷல் சக்கராத். சூரத்துல் வாக்கியாவுல அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹு வரைஹானு வஜன்னத்து நஈம். முகர்ரமுடைய சக்கராத்தில் அல்லாஹ் ரௌஹ், ரைஹான், ஜன்னத்து நஈம், 3 வகையான இன்பம், பூத்தட்டுகள். நாங்க முகர்ரபான எந்த தொங்கல்ல மௌத்தானாலும் சரி, யாரும் மையத்துக்கு கலந்து கொள்ள தேவையில்லைங்கட. ஸ்ரீலங்கால தான் மௌத்தாகணும், போய் கனடால தான் மௌத்தாகணும், மதீனால தான் இல்லை. நீங்க முகர்ரம், உங்களோட சக்கராத் ரௌஹ், பூத்தட்டுகள், ரைஹான், மலர் தட்டுகள், ஜன்னத்து நஈம், 500 மலக்குகள் வருவாங்க உங்களோட உயிர் எடுத்துட்டு போகும். எவ்வளவு லேசான வேலை சகோதரர்களே. முகர்ரபாக மாற யோசிங்க. சரி, சக்கராத்துல இவ்வளவு இன்பம் என்றா, சக்கராத்துல இவ்வளவு வெல்கம் என்றா, சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்றான் சூரா வாக்கியாவுல, அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம் ثلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. இந்த 13 இன்பம் இருக்கு. ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்டு வந்தா கூட கிடைக்காது, கோடிக்கணக்கு செலவழித்தா கூட கிடைக்காது சகோதரர். முகர்ரமாக மாற முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் சொல்றான், உல் அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், போட்டி போடுவாங்க. முகர்ரமுடைய ஜாப் போட்டி, என்னத்துல போட்டி போடுறது? அவன் கார் வாங்கிட்டான், நானும் கார். அவன் ஜீப் வாங்கிட்டான், நானும் ஜீப். அவன் கனடால வீடு வாங்கிட்டான், நானும் வீடு வாங்கணும். அவன் 2வது கல்யாணம் முடிச்சிட்டான், நான் 3வது கல்யாணம். இதா போட்டி? இதெல்லாம் ஹதாமு துன்யா, துன்யாட குப்பைகள். அமல்ல போட்டி. சரி, இப்ப முன்சப்ல தொழணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், அமல் செய்யணும், சதகா செய்யணும், வக்ஃப் செய்யணும், நல்லவனா மாறணும். இதான் போட்டி. உலாயிகல் முகர்ரபூன், அல்லாஹ் சொல்றான், ஃபீ ஜன்னாத்தின் நஈம். முகர்ரபுகள் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துல இருப்பாங்க. சுல்லத்தும் மினல் அவ்வலீன்,
முன்னோர்களின் பெரும் கூட்டம் அதில் போயிட்டார். நபிமார்கள் பின் வந்தவர்களில் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த சந்தர்ப்பம் இருக்கு. உலமாக்கள் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அகல்லீன், யா அல்லாஹ் அந்த கொஞ்சம் பேர்ல எங்களையும் ஆக்கியா அல்லாஹ். சும்மா சேரையிலாது, சும்மா சேரையிலா சகோதரர்களே, அந்த கொஞ்சம் பேர்ல எங்களுக்கு எல்லாருமே விருப்பம். கனடா விசாவை நித்தாட்டியாச்சா கொஞ்சம் பேர் சந்தோஷம், இது போல ஒத்தனும் வரையலாம் உள்ளுக்கு, இது போல ஒத்தனும் கனடா உள்ளுக்கு வரையலான்னு கொஞ்சம் பேர் சந்தோஷம். ஏன் போதும், கனடாக்கு வந்தார்கள் போதும். சொர்க்கத்துல முகர்ரபுடைய சொர்க்கம் அப்படித்தான், கொஞ்சம் பேருக்கு தான். அந்த கொஞ்சம் பேரா மாறணும் சகோதரர்களே. கொஞ்சம் பேர்னா என்ன அர்த்தம்? ஏன் இன்பம் கூடு. முதலாவது அலா சுருரின் மௌதூனா, கட்டில், கட்டில் எப்படி? தங்க கட்டில். மௌதூனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன வைடூரியம், மரகதம், முத்தால டெக்கரேஷன் பண்ண கட்டில். அலா சுருரின் மௌதூனா முத்தகீன அலைஹா முதகாபிலீன், அப்படியே சாஞ்சிட்டு கூட்டாளிமாவோட பேசிட்டு இருக்க வேண்டியது. கட்டில் தான் பறக்கிறது சொர்க்கத்துல. எப்படி? கீழுள்ளால் மேல போயிடாது, மேலுள்ளால் கூட்டாளியை தேடி கீழே வரலாம் சொர்க்கத்தில். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறார். கீழுள்ள சொர்க்கத்துல உள்ள ஒரு ஆள் கூட்டாளியை பார்க்கணும்னா மேல போயில, மேலுள்ள ஒரு ஆள் கட்டில பறந்து கீழே வர வேண்டியதா பேசிட்டு இருக்கிறது. முத்தகீன அலைஹா முதகாபிலீன் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன். அல்லாஹ் சொல்றான், உங்களோட வேலைக்காரவங்க சுத்தி சுத்தி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு 1000 வேலைக்காராக்கலாம். யாருக்கு? முகர்ரம். அதான் உலகத்தை கொஞ்சம் கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். தொலை போறோம், முன்சப்புக்கு தொழுறோம். ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு போங்க பள்ளிக்கு. ஸ்னோ அடிக்குது, சுபோக்கு போங்க. பாருங்க வயசாளிகள் நடந்துட்டே போறான் வயசாளி, அவங்க விளங்கிட்டாங்க முகர்ரபண்டா என்னன்னு தெரியும். சும்மா போக மாட்டான் வயசாளி, காலை நொண்டி நொண்டி முன்சப்புக்கு போறான், ஓதிட்டு இருக்கிறான். ஏன்? அவருக்கு தெரியும் நான் முகர்ரபாக மாறணும். يطوف عليهم بلدان مخلدون بأكواب وأباريك وكأس من معين. கையில் என்ன தெரியுமா? கிளாஸ் தட்டுகளோட. அக்வாப், புடியுள்ள கிளாஸ், புடி இல்லாத கிளாஸ், ஜூஸ், டீ, எல்லாம். சாராயம். கஅஸின் மின் மஈன். கஅஸ் என்றால் சாராயம் நிறைக்கப்பட்ட கிளாஸ்கள், குடிங்க. بأكواب وأباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون. எவ்வளோ குடிச்சாலும் தலைவலியும் வராது, ஒன்றும் வர, குடிச்சிட்டே இருக்கணும். ஏண்டா அங்கிட்டு இரவு இல்லை, அங்கிட்டு தூக்கம் இல்லை, அங்கிட்டு பகல் இல்லை, ஒரே கிளைமேட் தானே சொர்க்கத்தில். இப்ப எங்களுக்கு சனிக்கிழமை இரவு பாட்டி, பாட்டி என்றா 12, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி விடிஞ்சா என்ன பாட்டி ஓடிடுவான் படுக்கிறது. பாட்டி முடிஞ்சு. சொர்க்கத்துல பாட்டி முடியறல்லே சகோதரர்களே. உலகத்துடைய பாட்டிகளை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, அவ்வளவுதான். சுபக தொழுங்க, தஹஜ்ஜத்தை தொழுங்க, நல்ல ஃபங்க்ஷனுக்கு போங்க, குடி சபைகளுக்கு வைத்திராதீங்க, கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். அல்லாஹ் لا يصدعون عنها ولا ينزفون. மூன்றாவது وفاكهة مما يتخيرون. விருப்பமான பழம். என்ன பழம் வேணும் உங்களுக்கு? நான்காவது وَلَحْمِ طَيْرٍ مِّمَّا يَشْتَهُونَ. விருப்பமான பறவைச்சி. எந்த பறவைச்சி உங்களுக்கு வேணும்? எல்லாம் இருக்கு. وَلَحْمِ طَيْرٍ مِّمَّا يَشْتَهُونَ. விருப்பமான பறவைச்சி. وَحُورٌ عِينٌ. அடுத்தது கண்ணழகி ஹூர் ஈன். உலமாக்கள் சொல்றாங்க, பழம் முதல், 2வது பறவைச்சி, 3வது ஹூர் ஈன்.
பழம் பறவரைச்சி சாப்பிட்டா பெண் தேவைப்படும். சொருக்கத்துல இது பழத்தை முதல் சாப்பிடணும், ரெண்டாவது பறவரைச்சி, மூணாவது ஹூர் ஐன். எப்படி ஹூர் ஐன்? கிரீம் பூசின ஹூர் ஐன் அல்ல. கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள். வாழ்க்கையிலே கண்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு சும்மா ஒருவளை கண்டாலே மூச்சை விடுறோம். கிரீம் பூசினவளை கண்டே மூச்சை விடுறான் பாட்டில. அல்லாஹ் சொல்றான், இதை எடுத்து பாருங்க. இதெல்லாம் குர்ஆனுல் இருக்கு. மௌத்தானத்துக்கு போறோம், எங்கட மையத்தை வச்சு ஓதி வேலை இல்லை. இதெல்லாம் மௌத்தானத்துக்கு போறோம், மையத்தை வச்சு ஓதி வேலை இல்லை சகோதரர்களே. நீங்க நாம எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற பெண்கள். வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு இன்பம் என்றா, லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஅஸீமா, எந்த பாவத்தையோ வீண் பேச்சையோ அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லா கீலன் சலாமன் சலாமா, எந்த மூளைக்கு போனாலும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம். யாருக்கு இது? முகர்ரப். முகர்ரப் சகோதரர்களே, பனூ இஸ்ரவேலுடைய காலத்துல 500 வருஷம் எல்லாம் வாழ்ந்தவங்க இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல 1000 வருஷம், 950 வருஷம் உலக வாழ்க்கை. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு எல்லாம் 40-50 தாண்டிட்டோம். கொஞ்சம் ஓரமாங்க, துனியா போதும். சம்பாதிச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கிறான். இபாதத்தை கொஞ்சம் கொடுங்க, முகர்ரபாக மாறுங்க சகோதரர்களே. சூரத்துல் முத்தஃபிஃபீன் அல்லாஹ் சொல்றான், தனி பானம், தனி ஊற்று. அந்த ஊற்றுடைய பேர் தான் தஸ்னீம். ஐனன் யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், யார் குடிப்பாங்க? முகர்ரபுகள். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை கொஞ்சம் மீதமாக இருக்கிறது. வாழ்க்கையில அடைய வேண்டிய ஒரு தீர்ச்சை அடைவு சகோதரர்களே, என்ன நான் முகர்ரபாக, என் மனைவிய முகர்ரபா, என் பிள்ளைகளை முகர்ரபா, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகர்ரபுகளாக ஆகும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. முகர்ரபுகளோடு அபரார்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை தருவாயாக. ஃபர்துகளை, சுன்னத்துகளை, முஸ்தஹப்புகளை சரிவ நிறைவேற்றும் பாக்கியங்களை தருவாயாக. ஹராம்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நல்லடியார்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக. ரிஸ்க் ஹசனாவை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை தருவாயாக. பாவங்களை செய்யக்கூடியவர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: من عادى لي وليا فقد آذنته بالحرب. أقول قوف يا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.